எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன விஜயா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஈவினிங் பேசலாமே. இல்ல மேடம், ஒரு முக்கியமான விஷயம். மிஸ்டர் ஆதியை பத்தி. என்னது? ஆதியை பத்தி நீ என்கிட்ட பேச போறியா? என்ன? நான் சொல்றது இருக்கட்டும் மேடம், கொஞ்சம் பேப்பரை பாருங்க. மேடம், உங்க குடும்பத்துக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அந்த உரிமையில சொல்றேன். நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர? அந்த ஆதி ஒன்றும் நல்லவர் இல்லைன்னு நினைக்கிறேன். என் மனசுக்கு படுது. உங்களுக்கு அவர் பொருத்தமானவரும் இல்ல. நீங்க நினைச்சா எவ்வளோ பெரிய இடத்து மாப்பிள்ளைங்க வரிசையில வந்து நிப்பாங்க. முழுசா சொல்லு. ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருந்தது தெரிஞ்சோம். நீங்க ஏன் அவரை செலக்ட் பண்ணணும்? வயசுல பெரியவளா இருந்து சொல்றேன். பேப்பர்ல கண்ணா பின்னான்னு எழுதியிருக்கு. நீங்க ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்? முடியாதுன்னு சொல்லுங்க மேடம். போதும். என்னோட பர்சனல் விஷயத்துல அட்வைஸ் பண்ற உரிமைய உனக்கு நான் எப்ப கொடுத்தேன்? எனக்கு ஞாபகம் இல்ல. மேடம், அந்த உரிமைய நீயா எடுத்துக்க கூடிய தகுதி உனக்கு கிடையாது. Do you understand? ரொம்ப வருஷமா நீங்க வேலை செய்யற. அதனாலதான் என்னோட கோவத்தை நான் முழுசா காட்டல. இல்லனா அரைஞ்சிருப்பேன். சாரி மேடம். Don't say sorry. Get out. மேடம், Get lost. ஹலோ மேனேஜர். மேடம், இந்த விஜயாவோட கணக்கெல்லாம் செட்டில் பண்ணி வேலையை விட்டு அனுப்புங்க. விஜயாவியா? ஏன் மேடம்? சொன்னதை செய்யுங்க. இனிமே அந்த லேடி இங்க வரக்கூடாது. இனிமே அவ இங்க வரவே கூடாது. சரிங்க மேடம். குட். ஹாய் ரேகா. ஆதி, நீங்க எப்ப வந்தீங்க? நான் முதல்ல வந்துட்டேன். அந்த லேடி எதுக்காக வேலை விட்டு அனுப்ப சொன்னேன்? வாட் இஸ் தி ரீசன்? இட் இஸ் ஏன் தெரியுமா? ஏன் விஷயத்துல அனாவசியமா உரிமை எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்காது. அதுவும் இந்த லேடி என்கிட்ட வேலை பார்க்கறவ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது மன்னிக்க முடியாத தப்பு. அப்புறம் இந்த பேப்பர் பார்த்தேன். ரேகா, இந்த பேப்பர் பார்த்து aren't you disturbed? நோ வேஸ். இந்த நியூஸை நான் பெருசாவே எடுத்துக்கல. என் முன்னாடி நிக்கிற ஆதிதான் எனக்கு முக்கியம். உங்களை பத்தி கணிக்கிற அறிவு எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ இதை நான் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்னு சொல்றேன். ஆதி எனக்கு வேணும்னு நான் டிசைட் பண்ணியாச்சு. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். நடுவுல என்ன வந்தாலும் ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். எனக்கு நீங்க வேணும், அவ்வளவுதான். நான் வேணும்னு நீ டிசைட் பண்ணிட்ட. என்னை பத்தி கனவுகள் இருக்கிற மாதிரி நம்ம கல்யாணத்தை பத்தியும் உனக்கு கனவுகள் இருக்கலாம். ஆனா இப்ப சூழ்நிலை காரணமா நம்ம மேரேஜ் ரொம்ப சிம்பிளா நடக்க போகுது. அந்த வருத்தம் உனக்கு இல்லையா? ஏன்னா எனக்கு இது பெரிய குற்ற உணர்வா உள்ள உறுத்துது. ஆதி, ஒன்னு சொல்லவா? நம்ம மீட் பண்ண முதல் செகண்ட்லயே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம மனசுக்குள்ள இப்ப நடக்க போற கல்யாணம் வெறும் ஃபார்மாலிட்டி. அது எப்படி நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நிஜமாவா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ போற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம ரொம்ப ரிச்சா வாழ்வோம். அப்படியே உங்களுக்கு ஒருவேளை வருத்தம் இருந்தா நம்ம ரிசப்ஷன் நல்ல கிராண்டா நடத்துவோம். அதோட இந்த ஆசிரமில் இருக்கிற பசங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அவங்க லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுப்போம். எப்படியோ நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பிகாஸ் ஐ லவ் யூ வெரி மச். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
அக்கா ஆனந்தி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. ஒரு நிமிஷம் நாங்க அசால்ட்டா இருந்திருந்தோம், அப்புறம் என்ன ஆயிருக்கும்னே தெரியலக்கா. நான் அப்படியே பதறி போயிட்டேன். இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்து பண்ணதுல நாங்க எல்லாரும் இல்லைன்னு ஆயிட்டோம்னு நினைச்சேன். மேடம், ஓ மை காட். மிஸ்டர் சங்கர பாண்டியன் தான் ஆதிக்கு பின்னாடி சப்போர்ட்டா இருக்காரு. இத்தனை வருஷமா அவர் அரசியல் ஆடின எல்லா ஆட்டத்தையும் உங்க ஒருத்தருக்கு எதிராக ஆடிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஆமாக்கா, முதல் முறையா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனந்தி, ஆனந்தி சொல்றதுலயே அர்த்தம் இருக்கு மேடம். உஷா என்ன தப்பு பண்ணாங்க? இன்னைக்கு ஸ்டேஷன்ல இருக்காங்க, அதுவும் ஒரு மோசமான கேஸ்ல. சரி, நம்ம கோர்ட்டுக்கு போறோம், கேஸ் போடுறோம், ஜெயிக்கிறோம், உஷாவும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மீடியா மூலமா வர பேட் பப்ளிசிட்டி, அது டேமேஜ் யாராலும் சரி பண்ண முடியுமா மேடம்? இந்த மினிஸ்டர் மாதிரி ஆளுங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இறக்க குணமே கிடையாது. ஏன் பயமே கிடையாது. காரணம், போலீஸ் உங்களை ஜாலரா அடிச்சிட்டு இருக்கு. இப்ப நான் யாரு? ஒரு பத்திரிக்கைக்காரர். தப்பு பண்ற அதிகாரிகளா எங்களை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா நாங்க நியாயத்துக்காக போராடுறோம். ஆனா கொஞ்சம் கூட தயக்கமோ பயமோ இல்லாம என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாத கூட போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்பிச்சாங்க. சரி, வன்முறைக்கு பயப்படுற ஆளுங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. அந்த சிவதாஸ் எவ்வளவு பெரிய ஆளு, அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மேடம், அவங்க நம்ம நினைச்சதை விட ரொம்பவே போல்டா இருக்காங்க. ஏதோ ரெண்டு ஆம்பளைங்களுக்குள்ள சண்டை அப்படின்னா அவன் அடிச்சான் கை போச்சு கால் போச்சுன்னு விட்டுடலாம். ஆனா இதுல இன்வால்வ் இருக்கிறது பாதிக்கு மேல லேடிஸ். வன்முறைன்னு வந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் எல்லாரும் தாக்கு பிடிக்க முடியும்? இன்னைக்கு உங்க வீட்டுக்கே வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல அம்மா, ஆனந்தி, மனோ, ராஜேந்திரன் இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேடம், இப்போ உங்களோட ஒரே டார்கெட் நீங்க தான். உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்காக சிட்டி முழுக்க தேடிட்டு இருக்காங்க. நமக்கான ஒவ்வொரு வழியும் அடப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. போலீஸ் அவங்க பக்கம் இருக்கு. பத்திரிக்கை மூலமா நம்ம எடுத்த முயற்சிக்கு பலன் எல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மேடம், எதிரிங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா போலீஸ், அதிகாரம், பணபலம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி உஷாக்கு கல்யாணம் நடக்கும் நீங்க நினைக்கிறது எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை மேடம். இப்ப நம்ம என்னக்கா பண்றது? நாளைக்கு அந்த ஆதிக்கு நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நம்ம எப்படிக்கா உஷாவை ஆதியோட சேர்க்கிறது? இதை பாருங்க அபி, எனக்கு புரியல. இப்ப என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. உஷா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளோட கல்யாணம் நடக்கலைன்னா வாழ்நாள் பூரா அது என்ன உறுத்திட்டே இருக்கும். எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும், நடந்தே ஆகணும். நடத்தி காட்டுவேன். வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணுமே. சொன்னா சொல்லபடி வந்துருவாரு. ஒரு காலத்தில் நமக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காருப்பா. அதை வந்துட்டாருப்பா. வணக்கம் சார், வாங்க. வணக்கம் வணக்கம். கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போ பார்த்து உங்கள் ஃபோன் வந்துடுச்சு. மனசுக்குள்ளே திட்டி இருப்பீங்களே. என்ன சார் இது, நீங்கள் சாதாரண ஆளா? மினிஸ்டர் ஆச்சே. சம்பந்தி, போய் நகையெல்லாம் பாருங்க. தாலி பார்க்கணும். எந்த செக்ஷன்? தாலி இப்போ தான் வாங்க போறீங்களா? முன்கூட்டியே நல்ல நேரம் பார்த்து வாங்கியிருக்கலாமே. முதலாளி, இந்த கல்யாணம் திடீர்னு ஏற்பாடு பண்ணது, புரியுதுங்களா? ஓஹோ. நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரம் தானே. சம்பந்தி, நாளைக்கு உங்க பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற நேரம் நல்ல நேரமா தானே இருக்க முடியும். என்ன கவலைப்படுறீங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன யோசனை சம்பந்தி? உங்களுக்கு உங்க பையன் ஆதி எப்படியோ அதே மாதிரி தான் என் பொண்ணு ரேகா எனக்கு. அது மட்டும் இல்ல, ஒரே பொண்ணு, கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். இருந்து என்ன பண்றது? இப்படி அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்க. எல்லாம் அந்த அபி பண்ற வேலைதான். நாம இந்த மாதிரி கல்யாணம் பண்ற நிலைமைக்கு இழுத்துட்டு வந்து விட்டுட்டா. கவலைப்படாதீங்க சம்பந்தி, கல்யாணம் மட்டும் தான் சிம்பிளா நடக்குது. ரிசப்ஷனை கிராண்டா பண்ணிடுவோம். சிட்டியே ஒரு கலக்கிடுவோம். எல்லாம் உங்க இஷ்டம். என்ன இப்படி சொல்றீங்க சம்பந்தி? எல்லாம் உங்க இஷ்டப்படி தான் நடக்கணும். அதை நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் என்னது. சரி,
எல்லாம் என் இஷ்டப்படியே நடக்கட்டும். ஜவுளிலாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தான் கடைக்கே வரோம். சமந்தி, ரேகாவையும் ஆதியும் கூட்டு போய் எவ்வளவு நகை வேணாலும் எடுத்துக்கங்க. ப்ளீஸ். சமந்தி, நீங்க போலையா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எதுல? இந்த கல்யாணத்துலயா? நகை செலக்ட் பண்ற விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓ, அத சொல்றீங்களா? என்ன இருந்தாலும் நீங்க கூட இருந்து செலக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ். டேய், என்னாச்சு? அபி கிடைச்சாளா? தேடிட்டு இருக்கோண்ணே, பிடிச்சிருவோம். டேய், சிட்டி ஃபுல்லா ஒரு இடம் விடாம தேடுங்க. விடியறதுக்குள்ள அந்த அபியை பிடிச்சி காலி பண்ணி ஆகணும். சரிண்ணா. உஷா, அவங்க அப்பன், ஆத்தா குடும்பத்தோட உள்ளே இருக்கிறது நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். டேய், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கடா. அவ பொம்பளை தானேன்னு நான் அஜாக்கிரதையா இருந்ததால என் ஒரே பொண்ணுக்கு இன்னைக்கு நான் அவசர கல்யாணம் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாடா. டேய், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில என் பொண்ணு ரேகா கழுத்துல தாலி ஏறும்போது அந்த அபி உயிரோட இருக்க கூடாது. சரிண்ணா. புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஐயர் கேக்குறதெல்லாம் எடுத்து கொடுத்துருமா? சரிங்கம்மா. போமா. காஞ்சனா, வாமா வா. என்னடி இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? என்ன கேள்வி இது? எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்க நீ? ஏய், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எதையாவது பேசி மழுப்பாத. எதுக்காக இப்படி அவசரம்? என்னத்துக்காக இந்த மாதிரி மூடு மந்திரம்? எனக்கு இப்பவே காரணம் தெரிஞ்சாகணும். இத பாரு, படபடன்னு கேள்வி கேட்கறத நிறுத்துமா. ஏற்கனவே உனக்கு பிரஷர் இருக்கு, கொஞ்சம் அமைதியா இரு. இத பார், என் கேள்விக்கு பதில் சொல்லாம எதையோ பேசிட்டு இருக்காத. எதுக்காக என் பேரனுக்கு இப்படி ஒரு கல்யாணத்துக்கு அவசரப்படுற? உஷா வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட, சரி. அதை தவிர்த்துட்டு வேற ஒரு சம்பந்தம் பண்ற, அதுவும் சரி. ஆனா இதுக்காக இப்படி ஒரு அவசரமா, அதுவும் கோவில்ல வச்சு? ஆமா, கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் எல்லாம் விளக்கமா சொல்றேன். சம்பந்தி, ஒரு நிமிஷம் வாங்க. இவர்தான் நம்ம சம்பந்தி, மினிஸ்டர் சங்கர பாண்டே. இவங்க எங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஏய், ஏண்டி நமக்கு என்னடி குறைச்சல்? கோடிக்கணக்கில் பணம், சொத்து, செல்வாக்கு, மரியாதை நம்ம கிட்ட என்னடி இல்ல? இத்தனைக்கும் பேர் சொல்ற நம்ம குடும்பத்தை மூத்த ஆம்பளை பிள்ளை ஆதி. அவனுக்கு நம்ம பார்த்து பார்த்து ஊரு மெச்ச கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு ஏதோ தர்மத்துக்கு நடத்துற மாதிரி ஏண்டி கோவில் வச்சு கல்யாணத்தை நடத்துற? அப்படி என்னடி அவசியம் வந்தது இந்த கல்யாணத்துக்கு?